பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த புதியதொரு மாதத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவன் நம் எல்லோருக்கும் புதிய மாதத்தை ஆசிர்வாதமாய் கொடுத்திருக்கின்றார். அவருடைய ஆசிர்வாதத்தால் இந்த புதிய மாதத்துக்குள் நாம் பிரவேசித்திருக்கின்றோம். இந்த ஜூலை மாதம் நிச்சயமாக நம் எல்லோருக்கும் ஒரு ஆசிர்வாதத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். 6 மாதத்தை முடித்து இந்த 7ஆம் மாதத்தை அழகாய் நாம் கண்டிருக்கின்றோம். ஆகையால் இறைவனுக்கு நன்றி சொல்வோம். இந்த மாதம் இறைவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம் யோவான் அதிகாரம் 15 இறைவார்த்தை 16. நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். இந்த மாதம் கனி கொடுக்கும் மாதமாக இருக்கும். 3 காரியம் முக்கியமாக சொல்ல ஆசைப்படுகின்றேன். இந்த மாதம் எப்படி இருக்க போகின்றது? உங்களை கொண்டு ஆண்டவர் என்னென்ன காரியம் செய்ய போகின்றார்? முதலாவதாக, நீங்கள் கனி கொடுக்கக்கூடிய மாதம் இந்த ஜூலை மாதம். இரண்டாவதாக, நீங்கள் ஆண்டவருக்குள் வேரூன்றி படரும் மாதம் இந்த ஜூலை மாதம். மூன்றாவதாக, நீங்கள் ஆண்டவர் கொடுக்கும் கனியினால் பூமியில் செழிப்பீர்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த 3 முக்கியமான காரியம்தான் இந்த மாதம் தேவன் உங்களுக்கென்று ஆசீர்வாதமாய் செய்ய போகின்றார். இந்த 3 காரியத்தை ஆண்டவர் உங்களை கொண்டு இந்த மாதம் செயல்படுத்த போகின்றார். விசுவசிக்கின்றவர்களுக்கு எல்லாம் கைகூடும். நீதிமொழிகள் அதிகாரம் 12:12 பார்க்கின்றோம். நேர்மையாளரின் வேரோ உறுதியாக ஊன்றி நிற்கும். அதாவது நீதிமான்களின் வேரோ உறுதியாக ஊன்றி நிற்கும். உறுதியாக ஊன்றி நிற்கும் என்ற வார்த்தையின் பொருள், நான் ஆண்டவருக்குள் உறுதியாக இருக்கின்றேன், படரி இருக்கின்றேன், செழிப்பாக இருக்கின்றேன், ஆகையால் கனி கொடுப்பவராக இருக்கின்றேன். நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து இருந்தால் நிச்சயமாக கனி கொடுப்பீர்கள். உங்களுடைய வேர் உறுதியாக ஆண்டவருக்குள் ஊன்றி இருந்தால் நீங்கள் செழிப்பை காண்பீர்கள். என் வாழ்வு வறண்ட வனாந்தரம் போல இருக்கின்றது. நிச்சயமாக இந்த மாதம் தேவன் உங்களை கனி கொடுக்கும் மரமாக மாற்றுவார். கனி கொடுக்கின்ற வாழ்வாக மாற்றப் போகின்றார். ஆண்டவர் நம்மை படைத்தது நாம் கனி கொடுக்க வேண்டும் என்றே. நம்மை கனி கொடாத மரமாக இருக்க வேண்டும் என்று நிச்சயமாக அவர் விரும்ப மாட்டார். நான் எப்போது கனி கொடுக்கின்றேன்? இயேசு கிறிஸ்துவோடு என் வாழ்க்கை இணைக்கப்படும் போது நான் கனி கொடுக்கின்றேன். இயேசுவுக்குள் நான் வேரூன்றி நிற்கும் போது நான் கனி கொடுக்கின்றேன். When I am rooted in Christ, I will be fruitful. இயேசு என்னுடைய வேராக இருக்கும்போது நான் கனி கொடுக்கின்றேன். நீதிமொழிகள் அதிகாரம் 12 இறைவார்த்தை 3 பார்க்கின்றோம். நேர்மையாளரின் வேரை அசைக்க முடியாது. இங்கிலீஷ் வெர்ஷன் இவ்வாறாய் கூறுகின்றது: The foundation of the righteous productive, the root of the righteous flourishes. உங்களுடைய அடித்தளம் உறுதியாக இருந்தால் உங்களை யாராலும் அசைக்க முடியாது. ஆண்டவர்தான் என் வேர். அவருக்குள் நான் உறுதியாக இருக்கும்போது எவராலும் என்னை அசைத்து பார்க்க முடியாது. நாம் கொடுக்கக்கூடிய கனியும் தற்காலிகமாய் இருக்காது, அது நிரந்தரமானதாய் இருக்கும். இன்றைக்கு நான் இந்த வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவருக்குள் வேரூன்றி நின்றால் நிச்சயமாக கனி கொடுப்பேன். அந்த கனியும் நிலைத்திருக்கும்படியாக தான் ஆண்டவர் என்னை ஏற்படுத்தி இருக்கின்றார். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் உங்களுக்கு தற்காலிகமானது அல்ல, நிலைத்து நிற்கக்கூடிய ஆசீர்வாதம். அதற்கென்றே அவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் பல தடைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வரலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவருக்குள் வேரூன்றி நிற்கக்கூடியவர்களாய் இருந்தால் நிச்சயமாக கனி கொடுப்பீர்கள். மற்றவர்கள் கனி கொடுக்கவில்லை என்றாலும் உங்கள் வாழ்வில் செழிப்பை காண்பீர்கள். உங்களுடைய வேர் ஆண்டவருக்குள் ஊன்றி இருக்க கடவது. அப்படி இருந்தால்
ஒவ்வொரு நாளும் கனி கொடுக்கின்ற மரமாக இருப்பீர்கள். அந்த கனியும் நிலைத்திருக்கும்படியான ஒரு ஆசீர்வாதம் உங்களிடத்தில் தங்கும். இந்த வாக்கு தத்தத்தை விசுவசிக்க கூடியவர்களாய் அதை பெற்று ஆசீர்வாதத்தை முழுமையாக அடையுங்கள். நிச்சயமாக இந்த மாதம் நீங்கள் கனி கொடுக்கின்ற மாதமாக இருக்கும். அந்த கனியும் உங்களுக்கு நிலைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமேன். கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்பே உருவான இறைவா, அருமையான வாக்கு தத்தத்தை கொடுத்ததற்காக நன்றி. இந்த மாதம் நாங்கள் எல்லோரும் கனி கொடுப்போம். நிச்சயமாக உமக்குள் நாங்கள் வேரூன்றி நின்று ஆசீர்வாதத்தின் கனிகளை கொடுப்போம். நீர் கொடுக்கக்கூடிய கனிகளை புசிக்கக்கூடியவர்களாய் இருப்போம். அதுவும் நிலைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதமாய் இருக்கும். எங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு நாள் இருந்த வறண்ட காலங்கள் நீங்கி கனி கொடுக்கின்ற மாதத்தை நீர் கொடுத்ததற்காக நன்றி. கனி கொடுக்கின்ற காலங்களை நீர் கொடுத்ததற்காக நன்றி. இந்த வாக்கு தத்தத்தின் படியே எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நாங்கள் கனி கொடுக்கின்றவர்களாய் இருப்போம். நிச்சயமாக இறைவன் எங்களை அப்படியே ஆசிர்வதிப்பீர். ஆமேன். God bless you.